உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப சார்பாக முத்துபிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் வேறு மதுரை மத்தியம் தொகுதியில் நம்ம புதிய நிதி கட்சி ஒதுக்கிட்டாங்க. அது ஏசி சண்முகம். அந்த கட்சி சார்பில் இரட்டை இலை தொகுதியில் சினிமா நடிகரும் இயக்குனரும் ஆகிய சுந்தர் அவர்கள் போட்டி போட போகிறாங்க. இதுதான் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் கட்சி உறுப்பினராக இருக்காரான்னு தெரியல. இவர் போட்டி போடுற மாதிரி சொன்னாங்க. அது என்ன லாபின்னு தெரியல. ஸோ அதே தொகுதியில் பிடிஆரும் போட்டி போடுறாரு. ஸோ 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய போட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிடிஆர் அவரை பற்றி நான் சொன்னோம், ரொம்ப நல்ல மனுஷன். திமுகலே சொல்லுவாங்க. ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஜெயித்தவர் ஒரே நல்லவன் பார்த்தீங்கன்னா திமுகவில் அவர் தான் சொல்லிக்கிட்டு எதிர்கட்சியில் இருக்கிற அண்ணா திமுகவினரு சொல்கிறாங்க. ஸோ இதனால் போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மதுரை மத்தியில்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தாவேக கட்சியும் இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு நட்சத்திர ஓட்டலில் 500 பேரை அலோவ் பண்ணுவாராம். 234 தொகுதி வேட்பாளர் ப்ளஸ் 30, அதாவது பாண்டிச்சேரியை சேர்த்து யார் வேட்பாளர் சொல்கிறாராம். ஸோ அதையும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். யார் வேட்பாளரை அறிவிக்க போகிறாரோ அவர் பெரம்பூரில் போட்டி போட போகிறான்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. எந்த தொகுதி விஜய் அவர் போட்டி போட போகிறான்னு தமிழ்நாடு உற்று நோக்கி பார்த்துட்ருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ என்னென்ன தமிழ்நாடு அரசியலில் பெரிய பரப்பாக போயிட்டு இருக்குது. திமுகவும் இன்றைக்கி முதல் கட்டமாக 6 மணிக்கு மேலே வேட்பாளரை டிக்ளேர் பண்ண போகிறாங்களா தெரியல. அவங்களும் சொல்லியிருக்காங்க. மதிமுக சார்பு வேட்பாளரை நேர்காணல் எடுத்துகிட்ருக்காங்களாம். ஒரு தொகுதியில் எந்த தொகுதியில் அவங்க போட்டி போட போகிறாங்கன்னு தெரியல. தனி சின்னத்தில் கோவில்பட்டியா இல்லைன்னா வேறு என்ன தொகுதியாக சரியாக தெரியல, கேட்டிருக்காங்களாம். ஸோ கோவில்பட்டியில் வைகோ கலையரங்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது உண்மையாக பொய்யாமல் தெரியல. ஏன்னா அவருக்கு 80 வயசு மேலே ஆகிப்போச்சு. கடம்பூராஜ் கோவில்பட்டியில் ஜெயிச்சே ஆகணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னு பார்த்தா வைக்கும். 2 பேரும் ஒரே சமூகத்தினை சார்ந்தவர்கள் என்பதால் ஓட்டு 2 பக்கம் பிரிவதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் பார்த்தோன்னா விடுதலை ஓட்டு இவருக்கு கிடைப்பதால் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. இதெல்லாம் மீறி எப்படி அவங்க ஜெயிக்க போகிறாங்க நமக்கு சரியாக தெரியல. இது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இதனால் தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இனியும் தேர்தல் களம் மறுபடி சூடாக இருக்கும். கோடை வெயிலை விட என்னென்ன ஓட்டுக்கு என்னென்ன மக்கள் செய்ய போகிறாங்களோ, அன்பான வாக்காளர்கள் ஈக்காளர்கள் எல்லா மக்களும் காது கிளிய நைட்டு தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சாரம் வாங்கியாக இருக்கும். எம்எல்ஏலாம் உங்கள் வீட்டு வாசல் உங்கள் கை காலில் விடுவாங்க. அது ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தாலும் எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தாலும் சரி, வரப்போகிற நாளைய தாவேக்கா வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அன்பான மக்களே அண்ணே வாங்கன்ட்டு உங்களை நீங்கள் ஓட்டு போட்டப்போ 5 வருஷம் 2021 பார்த்த எம்எல்ஏவை இப்போ உங்கள் ஏரியாலலாம் உங்கள் சொந்தக்காரன் மாதிரி கையில் பிடிச்சி டீச்சா அப்படியே தம்பி வார்த்தமின்னு பழகுவாங்க. ஸோ அதனால் மக்களே யார் ஓட்டு போடணுன்றதை உங்கள் ஓட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓட்டு போடுங்க. பைகாட் மட்டும் எலெக்ஷனை பண்ணாதீங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.